CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் நம்பர் 8 பார்ட் நம்பர் 11. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். இந்த வினாக்களை நீங்கள் பார்த்து விடைகளாக எழுதி இதற்கென்று உள்ள தனியாக உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும் பொழுது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். இதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காட்டப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். இந்த தேர்வானது முதலில் அதற்கான மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து புது வினாக்கள் உருவாக்கப்பட்டு தினம்தோறும் தேர்வானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளவும். இப்பொழுது இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 251வது கேள்வி. இந்திய தொழிற்சாலை கொள்கை டேஷ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. இந்திய தொழிற்சாலை கொள்கை டேஷ் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1938, 1958, 1968, 1948. 252வது கேள்வி. தொழிற்சாலை கொள்கையின்படி தொழில்கள் டேஷ் வகைப்படும். தொழிற்சாலை கொள்கையின்படி தொழில்கள் டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4, 5, 6, 7. 253வது கேள்வி. தொழிற்சாலை கொள்கையின்படி 3வது பிரிவில் டேஷ் அடிப்படை தொழில்களின் பட்டியல் இருந்தது. தொழிற்சாலை கொள்கையின்படி 3வது பிரிவில் டேஷ் அடிப்படை தொழில்களின் பட்டியல் இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 19, 18, 14, 12. 254வது கேள்வி. தொழிற்சாலை கொள்கையின்படி 2வது பிரிவில் டேஷ் அடிப்படை தொழில்களின் பட்டியலில் ஒன்றாகும். தொழிற்சாலை கொள்கையின்படி 2வது பிரிவில் டேஷ் அடிப்படை தொழில்களின் பட்டியலில் ஒன்றாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அணு ஆற்றல் உற்பத்தி, எஃகு, ஆயுதங்கள் தயாரிப்பு, ரயில்வே போக்குவரத்து. 255வது கேள்வி. தொலைபேசி தொழில் வகைகளின் டேஷ் பிரிவில் உள்ளது. தொலைபேசி தொழில் வகைகளின் டேஷ் பிரிவில் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1வது, 3வது, 2வது, 4வது. அதாவது தொலைபேசி என்பது தொழில் வகைகளில் எத்தனாவது பிரிவில் வைக்கப்பட்டுள்ளதுன்றது தான் கேள்வி. உங்களது விடைகள் என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 256வது கேள்வி. 3வது தொழில் வகைகளில் உள்ள தொழில்களின் டேஷால் நிர்வகிக்கப்படுகின்றன. 3வது தொழில் வகைகளில் உள்ள தொழில்கள் டேஷால் நிர்வகிக்கப்படுகின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அரசாங்க நிறுவனத்தால், தனியார் நிறுவனத்தால், அரசு மற்றும் தனியார், ஏதுமில்லை. 257வது கேள்வி. கலப்பு பொருளாதாரத்தில் முழு பொருளாதார முறையும் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கலப்பு பொருளாதாரத்தில் முழு பொருளாதார முறையும் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2, 4, 3, 1. 258வது கேள்வி. 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தொழிற்துறை செலவினங்கள் டேஷ் சதவீதம் ஆகும். 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தொழிற்துறை செலவினங்கள் டேஷ் சதவீதம் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 21.0, 21.3, 20.1,
21.6. 259வது கேள்வி. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழிற்துறை செலவினங்கள் டேஷ் சதவீதமாக உயர்த்தப்பட்டது. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில்துறை செலவினங்கள் டேஷ் சதவீதமாக உயர்த்தப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 22.8, 22.9, 22.4, 22.7. 260வது கேள்விக்கு வந்திருக்கோம். ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தொழில்துறைக்கான குறிக்கோள்களில் ஒன்று டேஷ். ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தொழிற்துறைக்கான குறிக்கோள்களில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வர்த்தக கொள்கை தாராளமயமாக்கப்பட்டது, நியாயமான விலையில் ஊதிய பொருட்களை வழங்குவதை உறுதி செய்தல், மூலதனம் மற்றும் உற்பத்தியாளர் பொருட்கள் தொழிற்சாலைகளை நிறுவுதல். இதில் ஏதுமில்லை. 261வது கேள்வி. ஏழாவது திட்டத்தின் சராசரி வளர்ச்சி விகிதம் டேஷ் சதவீதம். ஏழாவது திட்டத்தின் சராசரி வளர்ச்சி விகிதம் டேஷ் சதவீதம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 8.5, 8.7, 8.9, 8.4. 262வது கேள்வி. ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில் வளர்ச்சி வீதம் டேஷ் சதவீதம். ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில் வளர்ச்சி வீதம் டேஷ் சதவீதம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 8.3, 8.7, 8.6, 8.2. 263வது கேள்வி. தொழில்துறை வளர்ச்சியின் கட்டம் 1 டேஷை அமைத்தது. தொழில்துறை வளர்ச்சியின் கட்டம் 1 டேஷை அமைத்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூலதன பொருட்கள் வீழ்ச்சி, தொழில்துறை சீர்குலைவு, தொழில்துறை மீட்பு, அடிப்படை கட்டமைப்பு. 264வது கேள்வி. டேஷாம் ஆண்டு தொழில்துறை மீட்சி காலமாக கூறப்படுகிறது. டேஷாம் ஆண்டு தொழில்துறை மீட்சி காலமாக கூறப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1970, 1960, 1980, 1990. 265வது கேள்வி. 1981-85 ஆண்டில் தொழில் வளர்ச்சி வீதம் டேஷ் சதவீதம் ஆகும். 1981-85 ஆண்டில் தொழில் வளர்ச்சி வீதம் டேஷ் சதவீதம் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 6.3, 6.4, 6.5, 6.2. 266வது கேள்வி. 1998-99 தொழில்துறையின் செயல்திறன் வளர்ச்சி வீதம் டேஷ் சதவீதம் ஆகும். 1998-99 தொழில்துறையின் செயல்திறன் வளர்ச்சி விகிதம் டேஷ் சதவீதம் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 21, 41, 31, 51. 267வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்தியாவில் மோசமான தொழில்துறை வளர்ச்சிக்கான வெளிப்புற காரணிகளில் ஒன்று. இந்தியாவில் மோசமான தொழில்துறை வளர்ச்சிக்கான வெளிப்புற காரணங்களில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ் விவசாய உற்பத்தியில் சரிவு, மூலதன சந்தைகளில் முதலீட்டிற்கான முதலீட்டு நிதியை ஆதாரமாக கொண்டு வந்ததால் 1997 ஆண்டில் ஏற்றுமதி வளர்ச்சி மந்தம். கடைசி ஆப்ஷன் பெரிய நிறுவனங்கள் நிதிகளை அணுகுவதற்கு சிறந்த நிலையில் இருந்தன. 268வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் மோசமான தொழில் வளர்ச்சிக்கான உள்நாட்டு காரணிகளுள் ஒன்று. கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் மோசமான தொழில் வளர்ச்சிக்கான உள்நாட்டு காரணிகளில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏற்றுமதி வளர்ச்சி மந்தம், உள்கட்டமைப்பு சேவைகளில் குறைபாடு, இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு, மத்திய கிழக்காசிய நெருக்கடி.
269வது கேள்வி, டேஷ் ஆண்டில் நுகர்வோர் நீடித்த பொருட்கள் வளர்ச்சியடைந்தது. டேஷ் ஆண்டில் நுகர்வோர் நீடித்த பொருட்கள் வளர்ச்சியடைந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1984, 1982, 1988, 1980. 270வது கேள்வி, 1991 தொழில் கொள்கையின்படி கீழ்கண்ட எந்த தொழிற்சாலைக்கு உரிமம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? 1991 தொழில் கொள்கையின்படி கீழ்கண்ட எந்த தொழிற்சாலைக்கு உரிமம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? 271வது கேள்வி, இந்திய அரசாங்கம் டேஷ் ஆண்டில் தனியார் துறைக்கு ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் திறந்துவிட்டது. இந்திய அரசாங்கம் டேஷ் ஆண்டில் தனியார் துறைக்கு ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் திறந்துவிட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 7 மே 2001, 9 மே 2001, 5 மே 2001, 6 மே 2001. 272வது கேள்வி, தற்போது வெளிநாட்டு முதலீடு டேஷ் சதவீதம் அனுமதிக்கப்படுகிறது. தற்போது வெளிநாட்டு முதலீடு டேஷ் சதவீதம் அனுமதிக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 100, 80, 70, 51. 273வது கேள்வி, தொழில்துறை இருப்பிடக் கொள்கையில் முக்கிய திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு. தொழில்துறை இருப்பிடக் கொள்கையில் முக்கிய திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1997-98, 1998-99, 1996-97, 1995-96. 277வது கேள்வி, தொழில்துறை கொள்கை தீர்மானங்கள் IPR உருவாக்கப்பட்ட ஆண்டு டேஷ். தொழில்துறை கொள்கை தீர்மானங்கள் IPR உருவாக்கப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1966, 1976, 1956, 1986. 275வது கேள்வி, இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, யூனிட் 8னுடைய 275வது கேள்வி. 1948ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் தொழில்துறை கொள்கை தீர்மானம் டேஷ் பற்றி கூறியது. 1948ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் தொழில்துறை கொள்கை தீர்மானம் டேஷ் பற்றி கூறியது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழில்மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், கலப்பு பொருளாதாரம். நீங்கள் அனைவரும் இதற்கான விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை இதற்கென்று உள்ள நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்க விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் சேர்ந்து பயிற்சி பெறுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.